வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட வேண்டும், பலருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றும் சிவில் சர்வீஸ் தேர்வில் வென்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. அதிகாரம் என்பது சமூகத்துக்கும் சக மனிதர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுறதா, அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறதா அமையணும். இன்னைக்கு அதிகாரம் உங்க கையில நோக்கி இருக்கு, அதை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரோல் மாடலா பல பேர் இருப்பாங்க, இனிமே நீங்க பலருக்கு ரோல் மாடலாக ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம். உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக ரகுபதி தாக்கல் செய்ததால் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்கிறாரா என எதிர்பார்ப்பு. தாவேக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க கோவை சென்றார் விஜய். விமான நிலையத்தில் தாவேக தொண்டர்கள் பெருமளவில் குவிந்து வரவேற்பு. கோவை விமான நிலையத்திலிருந்து நட்சத்திர விடுதிக்கு திறந்த வேனில் சென்ற விஜய் சாலையின் இருபுறமும் கூடியிருந்து வரவேற்ற தாவேக தொண்டர்கள். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மீது அதிரடி நடவடிக்கை. இதுவரை 3 பேரின் வீடுகள் இடித்து அகற்றம். ஜம்மு காஷ்மீரில் மலையேற்ற நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பு. தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரமடைந்திருப்பதால் ஜம்மு காஷ்மீர் அரசு அறிவிப்பு. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. சட்டப்பேரவையில் மசோதாவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சமூக நலத்துறையில் 7997 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயம். சீமானின் இல்லத்தில் சமனை கிழித்ததற்காக கைது செய்த நிலையில் காவல்துறையினர் அத்துமீறியதாக புகார். தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் டிஜிபிக்கு சீமானின் தனி பாதுகாவலர் அமல்ராஜ் புகார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலின் போது 6,99,000 ரூபாய் முறைகேடு என புகார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் 2 பேர் உட்பட 3 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. போட்டி போட்டு மீன்களை பிடித்த ஆயிரக்கணக்கான மக்கள். திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் விளைச்சல் பாதிப்புக்கு உரிய காப்பீட்டுத் தொகை வழங்காத காப்பீட்டு நிறுவனத்துக்கு 56,000 ரூபாய் அபராதம். மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சித்திரை தேரோட்டம். கோவிந்தா ரங்கா ரங்கா என்ற முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். ஆந்திர பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. விவசாய பணிக்காக தோட்டத்துக்கு சென்ற போது சோகம். மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி. தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் நாசர், எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் அஞ்சலி செலுத்தினர். $2,50,000 பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு சவப்பெட்டியுடன் சீல் வைக்கப்பட்ட போப்பின் உடல். இன்று மதியம் நடைபெறும் இறுதிச் சடங்கு நிகழ்வில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். வெற்றி பாதைக்கு திரும்புமா நடப்பு சாம்பியன் கொல்கத்தா. ஈடன் கார்டனில் பஞ்சாப் அணியுடன் இன்று பல பரீட்சை. ரிலையன்ஸ்
இண்டஸ்ட்ரீஸின் முழு நேர இயக்குநரான அனந்த் அம்பானி 2023 முதல் இயக்குநராக இருந்த நிலையில் அறிவிப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது குறித்து நடுநிலையான விசாரணை நடத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பஹல்காம் துப்பாக்கி சூட்டில் பாகிஸ்தான் சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது பஹல்காம் துப்பாக்கிச்சூடு விவகாரம் தொடர்பாக ஒரு நடுநிலைமையான விசாரணைக்கு தயாராக உள்ளதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ராவல்பிண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசும் பொழுது இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை விசா ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் ஷிம்லா ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நடுநிலைமையான ஒரு விசாரணைக்கு தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சமூக தொடர்புடைய தீவிரவாதிகள் பெரும்பாலானோர் பாகிஸ்தானில் அந்த ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் எனவும் 2 பேரை தவிர மீதமுள்ள 4 தீவிரவாதிகளும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாய் என்பது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது. மீதம் 25,000 ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியம் 30,000 என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர் குடும்ப ஓய்வூதியம் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாய் என்பது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது. மீதம் 25,000 ரூபாய் இதற்கான விதிகள் திருத்தம் பெற்று பின்னர் வழங்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவர்களுக்கான குடும்ப ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் என்பது பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 30,000 என்ற ஓய்வூதியம் 35,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஓய்வூதியம் 15,000 17,500 ரூபாயாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்.